வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் வித்யா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 41வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிரைமரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பேங்கர் அண்ட் த கஸ்டமர் இஸ் தட் ஆஃப் ஏ ட்ரஸ்டி அண்ட் பெனிஃபிஷியரி, பி டெட்டார் அண்ட் கிரெடிட்டார், சி பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட், D lesser and lessee. So இந்த பிரைமரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்கர் அண்ட் கஸ்டமர் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் மாறும். பிரைமரி ரிலேஷன்ஷிப்ங்கிறது டெட்டார் அண்டு கிரெடிட்டார். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வேறு வேறு மாதிரி மாறும். அதனால பிரைமரி ரிலேஷனுங்கிறது பி டெட்டார் அண்டு கிரெடிட்டாருங்கிறது கரெக்டு. செகண்ட் ஒன், a debt becomes a time barred after A 1 year, B 2.5 year, C 3 years, D 5 years. A debt becomes a time barred அப்படின்னா 3 years, after 3 years, C 3 years. அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க ஏதாவது லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், இது பண்ணியிருக்கணும். சப்போஸ் பேமெண்ட்டே பண்ணலை, 3 years ஆகிடுத்து, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா 3 yearsக்கு அப்புறம் அது டைம் பார்டு, அந்த டெட்டை வந்து கேட்க முடியாது. அடுத்தது தேர்ட் ஒன், in the matter of handling of bill of exchange for collection, the relationship between customer and the bank is A trustee and the beneficiary, B principal and agent, C bailor and bailee, D all of the above. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கலெக்ஷன் போது கஸ்டமருக்கும் பேங்க்குக்கும் உள்ள இது வந்து ரிலேஷன்ஷிப் பி பிரின்சிபல் அண்டு ஏஜென்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், hypothecation is A transaction of conditional sale, B a legal transaction whereby goods may be made available as security for a debt, C transfer of ownership by the borrower to the lender, D none of the above. Hypothecation அப்படின்னா B a legal transaction whereby goods may be made available as security for a debtங்கிறது கரெக்டான ஆன்சர். Fifth one, payment of a check may be countermanded by the dash. A payee, B true owner, C drawee, D drawer. countermanded அப்படின்னாக்க ரிவோக் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது யாரால் முடியும் அப்படின்னா ட்ராயர், யார் எழுதுகிறானோ அவனால் தான் முடியும். டி ட்ராயருங்கிறது சரியான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், இன்வாய்ஸ் இஸ் ஏ accounting document, B legal document, C commercial document, D none of the above. அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அப்படின்னாலே கமர்ஷியல் டாக்குமெண்ட், சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 7, when does a person becomes insolvent? A when he left with no property of his own, B when he declares an insolvent by the court, C when he terminates from a job he was holding, D when he declares himself to be an insolvent. ஸோ கோர்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் இன்சால்வெண்ட்டுன்னு, கோர்ட் ஆர்டர் இருந்தால் அவன் இன்சால்வெண்ட். ஸோ பி வென் ஹி டிக்ளேர்ஸ் அண்ட் இன்சால்வெண்ட் பை த கோர்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், when two parties make an arrangement to exchange future cash flows, it is called A options, B arbitrage, C swap, D futures. ஏயும் பியும் இப்போ இருந்துக்கிட்டு இப்போ நான் 1 லட்சம் தரேன், இதை 2 மாதத்தில் திருப்பி கொடு, நீ 6 மாதம் கழிச்சு எனக்கு 1 லட்சம் கடன் கொடுக்கணும், இப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க பண்ணுறதுக்கு பேர் வந்து ஸ்வாப். 8 ஆன்சர் வந்து சி ஸ்வாப்புங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th ஒன், which of the following banks enjoy the reputation of being at the top in market capitalization among all the private banks? A ICICI Bank, B HDFC Bank, C Axis Bank, D IDBI Bank. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் டாப்பில் இருக்கிற ப்ரைவேட் பேங்க் வந்து பி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th ஒன், கிளாஸ்டு பில் ஆஃப் லேண்டிங் இஸ் ஒன் விச் இண்டிகேட் A remaining constant in project cost, B decrease in project cost, C escalation in project cost, D
டி நன் ஆஃப் த எபோ. கிளாஸ்டு பில் ஆஃப் லேண்டிங் அப்படின்னாலே வந்து எஸ்கலேஷன் இன் ப்ராஜெக்ட் கிளாஸ், சிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏதாவது மெட்டீரியல் ரேட்டு, லேபர் ரேட்டு, அன்ஃபோர்ஸின் ஈவெண்ட்டில் ரேட்டு ரொம்ப அதிகமாச்சுன்னாக்கா இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குறைஞ்சதுன்னா இவ்வளவு கான்ட்ராக்ட் வேல்யூ கம்மி ஆகும்னு போடுறது தான் எஸ்கலேஷன் இன் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்னு பேர். சி எஸ்கலேஷன் இன் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, insurance cover for bank deposit in our country is provided by A. SBI, B. GIC, C. LIC, D. DICGC. இன்சூரன்ஸ் கவர் பேங்க் டெபாசிட்னாக்க நம்ம வச்சுருக்கிற பேங்க் டெபாசிட், இந்த பேங்க்கில் பணம் இல்லை திவாலா ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அதுதான் DICGC, அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்டு கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இவங்க 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 12, loan of very small amount given to low income group is called A. cash credit, B. micro credit, C. simple overdraft, D. no frills loans. லோ இன்கம் குரூப், அதாவது ரூரல் பீப்புளுக்கு ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை லோனை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் பி மைக்ரோ கிரெடிட்னு பேர். பி மைக்ரோ கிரெடிட் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.